Hi 100 acre viewers. இன்னைக்கு ஒரு எக்ஸலென்ட்டான ப்ராஜெக்ட்டை பார்க்க போறீங்க. ஒரு தரமான கன்ஸ்ட்ரக்ஷன்ல வாங்கினா எப்படி இருக்கும் அப்படிங்கறத நான் உங்களுக்கு காமிக்க போறேன். அதுவும் எக்ஸலென்ட்டான ஒரு லொகேஷன்ல வண்டலூர் டு கேளம்பாக்கம் ஹை ரோட்ல தான் இந்த ப்ராஜெக்ட் அமைஞ்சிருக்கு. இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கிறது இதுதான் அவுட்கம். இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்க இந்த வண்டலூர் டு கேளம்பாக்கம் ரோட்ல தான் இந்த அபார்ட்மெண்ட்ஸ் இருக்கு. ஓகேங்களா? ரொம்ப அஃபோர்டபுள் காஸ்ட்ல வித் எக்ஸலென்ட் அம்யூனிட்டிஸோட கிடைக்குது. அதுவும் மைவன் கன்ஸ்ட்ரக்ஷனோட. மைவன் கன்ஸ்ட்ரக்ஷன்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு சாதாரண ஒரு செங்கல் வச்சு கட்டுறதுக்கும் இதில் வந்து முழுக்க வந்து என்ன சொல்கிறது கம்ப்ளீட்லி ஒரு சீலிங் பேக்கடு மாதிரி ஒரு அலுமினியம் ஃப்ரேம் அதில் யூஸ் பண்ணுற மெட்டீரியல்லாம் பார்த்தீங்கன்னா பக்காவாக இருக்கும். ஸோ கிட்டத்தட்ட உங்களுக்கு வந்து ஒரு எர்த்குவேக்கே வந்தாலும் 11.5 அந்த ரேஞ்சில் வந்த ரிக்டர் வந்தாலும் தாங்கக்கூடிய அளவுக்கு இருக்கக்கூடியது தான் மைவன் கன்ஸ்ட்ரக்ஷன். ஓகேங்களா? ஸோ நீங்கள் நிறைய இடத்துலலாம் பார்த்துருப்பீங்க எர்த்குவேக் வந்தால் நிறைய பில்டிங்ஸ் ஜஸ்ட் லைக் தட் அப்படியே விழுந்துரும். பட் அப்பயும் சில பில்டிங்ஸ் அப்படியே இருக்கும். அதுக்கு காரணம் இந்த மைவன் கன்ஸ்ட்ரக்ஷன் தான். ஸோ அந்த மாதிரி ஒரு அஃபோர்டபுள் காஸ்ட்டில் தான் நீங்கள் வாங்குறீங்க. எக்ஸ்ட்ரா காஸ்ட் ரொம்பலாம் கிடையாது. ஓகேங்களா? அதுவும் ஆன் ரோட் ப்ராப்பர்ட்டி தான் நான் இப்போ உங்களுக்கு காமிச்சிட்ருக்கேன். ஓகேங்களா? வித் ஆல் அம்யூனிட்டிஸ் என்னென்ன வருது அப்படிங்கிறத பார்த்துருவோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து சீட்டிங் ஏரியா. நீங்கள் அப்பார்ட்மெண்ட்டில் வந்த உடனே சீட்டிங் ஏரியாவை தான் நீங்கள் இப்போ பார்த்துருக்கீங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா சீனியர் சிட்டிசன் அவங்க ஸ்பேஸ் அவங்களுக்குன்னு இடம் எப்படி இருக்கணுமோ அந்த மாதிரி ஒரு செட்டப்போட சீனியர் சிட்டிசன் ஸ்பேஸ் தான் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது. அடுத்தது பார்த்தீங்கன்னா அவுட்டோர் ஜிம். ஓகேங்களா? ஸோ பார்க்கு அவுட்டோர் ஜிம் இதில் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 45% ஏரியாவை உங்களுக்கு வந்து ஓப்பன் ஸ்பேஸாகவே கொடுத்துட்றோம். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு கண்டிப்பாக வந்து ஈவினிங் ஆனால் சுவாசிக்கிறதுக்கு எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு வாக்கிங் போகிறதுக்கு எல்லாமே வந்து உள்ளேயே வந்து கிட்டத்தட்ட ஒரு 5.5 ஏக்கர்ஸில் இருக்கக்கூடிய இந்த ப்ராஜெக்டில் அருமையான எல்லா செட்டப்போடும் இருக்குது. ஓகேங்களா? இதிலே வந்து கால்ஃப் லேப் அதுவும் இருக்குது. ஓகேங்களா? அது மட்டும் இல்லாமல் டென்னிஸ் கோர்ட், பேட்மிண்டன் கோர்ட்ஸ், அது மட்டும் இல்லாமல் கிட்ஸுக்கு உண்டான ஆக்டிவிட்டி ஏரியா அதுவும் இருக்குது. ஓகேங்களா? இது மட்டும் இல்லாமல் கிராஸ்ஃபிட் தென் டென்னிஸ் கோர்ட் எல்லாமே இருக்கும் பார்த்தீங்கன்னா. ஓகே, ஸோ இந்த மாதிரி எல்லா அம்யூனிட்டிஸோடு இருக்குது. இது மட்டும் இல்லாமல் ஒரு சூப்பரான ஒரு விஷயம் காமிக்கிறேன். அப்பார்ட்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது தான் அப்பார்ட்மெண்ட். எப்படி இருக்கும் மாஸ்டர் பெட்ரூம், கிச்சன் எல்லாமே உங்களுக்கு நான் இப்போ காமிக்கிறேன். இது எல்லாமே உங்களுக்கு ஒரு ஐடியாக்காக இந்த செட்டப்போடு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். பிகாஸ் சைட்டு வர்றதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கணும் இல்லையா, அதுக்காக. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா லிவிங் ஏரியா. தென் இது வந்து கிச்சன், நல்ல ஸ்பேஷியஸான கிச்சன். ஓகே, இதில் இருக்கிற விண்டோலாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஹை சீலிங் வரைக்குமே இருக்கக்கூடிய ஒரு ஹை வென்டிலேஷன் உங்களுக்கு கிடைக்கும். ஓகேங்களா? எந்த ரூமுமே இருட்டாக இருக்க மாதிரி ஒரு சின்ன விண்டோ அந்த மாதிரிலாம் கிடையாது. அப் டு சீலிங் வரைக்குமே இருக்கிறதுனால உங்களுக்கு ஃபுல் வென்டிலேஷன் இருக்கும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மாஸ்டர் பெட்ரூம். இந்த மாஸ்டர் பெட்ரூமில் பார்த்தீங்கன்னா வித் அட்டாச்சு டாய்லெட்டோட சூப்பராக ஒரு பால்கனியில், இந்த பால்கனிலன்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ரோடோட நீங்கள் பார்க்கலாம். இன்கேஸ் நம்ம பெட்ரூடனாக இருக்கோம், வயசானவங்க இருக்காங்கன்னா கூட அவங்களுக்கும் வேடிக்கை பார்த்துட்டு அந்த பெட்ரூம்லேருந்து வேடிக்கை பார்க்குற மாதிரி ஒரு சூப்பரான செட்டப்பில் இருக்கும். ஓகேங்களா? இது நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் பெட்ரூம். ஓகேங்களா? ஸோ இதில் வந்து 2 BHKல இருக்குது அண்ட் 3 BHKவும் இருக்குது. ஓகேங்களா? இதில் இந்த செட்டப் நீங்கள் பார்க்குறீங்களா, இந்த வார்ட்ரோப் செட்டப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டக்டின் வார்ட்ரோப். இதில் வந்து என்ன ஒரு ஃபெசிலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம பெட்ரூம் சாதாரணமாக ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் இந்த சைஸில் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் அதுக்கப்புறமா நீங்கள் ஒரு பீரோ வைக்கும்போது உங்களுக்கு ஸ்பேஸே இருக்காது. பட் இதில் இந்த டக்டின் வார்ட்ரோப் இருக்கிறதுனால உள்ளேயே நீங்கள் பீரோவே தள்ளிடலாம். எல்ஸ் நீங்கள் வந்து இன்டீரியர் டெக்கரேட் பண்ணி அந்த ஒரு வார்ட்ரோப் பண்ணுறதுனால கிட்டத்தட்ட ஒரு 2 feet டெப்த்தோட உங்களுக்கு அப் டு சீலிங் வரைக்கும் கொடுக்கறதுனால உங்களுக்கு ஸ்பேஷியஸாக எவ்வளோ கிளாத்ஸ் சொன்னாலும் நீங்கள் உள்ளே வைக்கிற மாதிரி அந்த செட்டப்புக்கு அதை பண்ணி வச்சுக்கோம். ஓகேங்களா? ஸோ இதில் 2 BHKவும் இருக்குது, 3 BHK இருக்கும், 1400 ஸ்கொயர் ஃபீட் வரைக்கும் இருக்குது. ஓகேங்களா? ஸ்டார்ட் ஃப்ரம் 950 சம்திங் அந்த ஸ்கொயர் ஃபீட்லேருந்து உங்களுக்கு 2 BHK ஸ்டார்ட் ஆகுது அஃபோர்டபுள் ப்ரைஸில். ஓகேங்களா? பார்த்துட்டு இருக்கிறது ஸ்விம்மிங் பூல். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எஸ் ஏரியா. நெக்ஸ்ட்டு கிட்ஸ்க்கான உங்களுக்கு எக்ஸசைஸ் பண்ணுற ஜிம் மாதிரி ஓப்பன் ஸ்பேஸ் ஏரியாலே கொடுத்துருக்கோம். இது வந்து பார்க் அண்ட் ஓப்பன் ஸ்பேஸ், ஸ்விம்மிங் பூல். அது மட்டும் இல்லாமல் இது பார்த்தீங்கன்னா கிட்ஸ் பிளே ஏரியா. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கேம்ஸ் ரூம், இன்டோர் கேம்ஸ் ரூம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து ஜிம். இது எல்லாமே உள்ளேயே அண்டர் ஒன் ரூஃப் வருது. ஓகேங்களா?